அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சில இடங்களில் நம்ம பார்த்துருப்போம். ஒரு மரம் பட்டு போய் காய்ந்து போய் கரையான்லாம் அரிச்சு போய் இருக்கும். இந்த மரமெல்லாம் எப்படி வரும் சொல்லிங்கிற அந்த எண்ணம் நம்மள்ட்ட எண்ணங்களில் கூட ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த மரங்கள் கூட சில மழை துளிகள் பட்டதோட மறுநாள் பார்த்தா அது துளிர்க்கிறத நம்ம பார்ப்போம். இவ்வாறு காய்ந்து போன சருகாய் போன ஒரு மரம் கூட இறைவனால் உயிர்ப்பிக்க முடிகிறது, அதை வளமாக்க முடிகிறது என்று சொன்னால், கஷ்டத்தில் தோண்டு போன நம்மளுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், ஏன் இறைவனால் அதை சரி பண்ண முடியாது? முழுவதும் நம்பிக்கை இறைவன் மீது இருந்தால் நிச்சயம் அது சாத்தியம்தான். ஒஹுவமாக்கும் ஐனமாக்கும். நீங்கள் எங்கு இருந்தாலும் இறைவன் உங்களோடு இருக்கிறான் என்று அல் குர்ஆன் ஷரீஃப் சொல்லுகிறது. சூரத்துல் அன்ஆமில் இறைவன் 59வது வசனத்தில் இவ்வாறு சொல்லுவான், மா தஸ்குத்து மின் வரக்கத்தின் இல்லா யாலமுகா. ஒரு மரத்தில் இருந்து ஒரு இலை காய்ந்து சருகாய் விழுவது கூட அவனுடைய அறிவுக்கு தெரியாமல் இருப்பது கிடையாது. எல்லாத்தையும் அவன் அறிந்தவன். பூமியில் இருக்கக்கூடிய அந்த விதை எப்படி ஆக வேண்டும் என்பதும் அவனுடைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் பிரார்த்திப்போம். நம்மளுடைய வாழ்வும் இறைவனுடைய அருளால் வளமாக மாறும்.